அனைவருக்கும் வணக்கம். யூஜிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா குரூப் தியரிலேருந்து இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் பார்த்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராப்ளம் வந்து லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ அதனுடைய லிங்க்கும் வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணி விட்றேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யூஜிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ்க்கு வந்து ஒரு 250 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுவும் எதுக்கும் நீங்கள் பே பண்ண வேணாம். அது வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே சேனல் போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எந்த சப்ஸ்கிரிப்ஷனும் இல்லை. டைரெக்டாக அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அதுதான் உங்களுக்கு கிளாஸே. நீங்க கிளாஸ் தேவை, எனக்கு கிளாஸ் நீட்ஸ் அப்படின்றதெல்லாம் நீங்க யோசிக்கவே வேணாம். அந்த 250 வீடியோஸ் ஒண்ணு ஒண்ணா ப்ளே பண்ணி ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம் வீடியோ இருக்கும். அத ப்ளே பண்ணி பார்த்து நோட் போட்டு எழுதிக்கிட்டே வாங்க. 10 நோட்டு ஸ்ப்ளிட் பண்ணுங்க. 10 நோட்டு போட்டு ஒவ்வொரு வீடியோவும் ப்ளே பண்ணி எது எந்தெந்த யூனிட்லேருந்து கன்டென்ட் வருது அப்படின்றத பார்த்துக்கிட்டே வாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நான் வீக்லி டெஸ்ட் குடுப்பேன். அந்த டெஸ்ட் கன்டென்ட்டையும் அந்த கரஸ்பாண்டிங் நோட்ல டெஸ்ட் எழுதி பாருங்க. அந்த சொல்யூஷனுமே எழுதி எழுதி வச்சுக்கங்க. ஏன்னா, நான் குடுக்குறது வந்து ஒரு கிஃப்ட் மாரி. ஸோ இந்த கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க வந்து லைஃப் லைன்லயும் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப ஒர்த்தான கொஸ்டின் கலெக்ஷன் அது. ஓகே. உங்களுடைய பாஸ்ட்ல இது போல கொஸ்டின்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. இப்படி ஒண்ணு இருக்கு. இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடா இருந்திருக்கும். அந்த அளவுக்கு நான் கொஸ்டின் கலெக்ஷன் குடுக்குறேன். ஒரு கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும்? எந்த விதத்துல நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணணும்? அப்படின்றதெல்லாம் தெரியாம இருக்கும். இந்த கொஸ்டினுக்கு எந்த விதத்துல போய் ஆன்சர் பண்ணலாம்? என்ன கீ பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு யோசிக்காத அளவுக்குலாம் உங்களுக்கு நெறைய கான்செப்ட் இருந்திருக்கலாம். பட் வீடியோ பார்க்க பார்க்க நீங்க தெளிவாகிக்கிட்டே வருவீங்க. அதனால சொல்றேன், நீங்க என்னுடைய கிளாஸுக்கு நான் குடுக்குற அப்டேட் பண்ற வீடியோஸ்க்கு நீங்க பே பண்ண வேணாம். நீங்க பே பண்ணி வாங்குற விஷயம் வந்து மெட்டீரியல். ஒரு 7 புக்லெட் வந்து எம்சிக்யூஸ் நான் உங்களுக்கு புரொவைட் பண்ணுவேன். ஸோ ஒர்த்தான மெட்டீரியல். இந்த புக்லெட்ஸ் நீங்க வாங்கிட்டீங்கன்னா போதும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து கம்ப்ளீட்டா போட்டிருப்பேன். 7 புக்லெட்ல குடுத்துருப்பேன். ஒரு ஃபார்முலா புக்லெட்டும் சேர்த்து குடுத்துருப்பேன். இது கூட ஒரு ஃபார்முலா புக்லெட் வந்துரும். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் கலெக்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்தா இருக்கும். ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ பிஜிடிஆர்பிக்குலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 15,000 கொஸ்டின் போட்டிருக்கேன். 15,000 கொஸ்டின். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கலெக்ஷன். மொத்த சிலபஸையும் கொஸ்டினா மாத்திருக்கேன். இந்த கலெக்ஷனும் வாங்கிக்கிட்டு டெஸ்ட் பேட்ச் நீங்க ஃப்ரீயா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எம்சிக்யூ புக்லெட்டும் சரி, பிஜிடிஆர்பி எம்சிக்யூ கலெக்ஷனும் சரி. இதை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. இல்ல சார் நான் கொஞ்சம் தியரியும் படிக்கணும். ஃபுல் மெட்டீரியல் இருக்கா? மெட்டீரியல்ஸ் அவைலபிள் தான். ஸோ நீங்க ஃபுல் செட் மெட்டீரியல் நீங்க வாங்கி படிக்கலாம். எம்சிக்யூஸ் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். ஓகே. சரி, இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கலெக்ஷன் பார்த்துருவோம். ஆர்டர் ஆஃப் எலமெண்ட் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் பார்க்க போறோம். இஃப் ஏ இஸ் an element of order 12, then order of a power 8 அப்படின்றது கேட்குறாங்க. ஓகே. இஃப் ஏ as a element of order 12, then order of a power 8, அதாவது ஆர்டர் ஆஃப் ஏ வந்து 12 கொடுத்துட்டாங்க. ஆர்டர் ஆஃப் a power 8 என்னன்றதை கேட்குறாங்க. ஓகே. ஸோ அப்போ ஃபார் எனி எலமெண்ட் ஏ ஆஃப் ஆர்டர் n அண்ட் எனி இன்டிஜர் k such that ஆர்டர் ஆஃப் a power k ஓட டெஃபினிஷன் பாருங்க. ஆர்டர் ஆஃப் a divided by gcd of ஆர்டர் ஆஃப் a, k. ஸோ ஆர்டர் ஆஃப் a என்ன 12 gcd of ஆர்டர் ஆஃப் a வந்து அகைன் 12. k ஓட வேல்யூனா 8 தான். ஏன்னா அந்த பவர்ஸ்க்கு வர்றது 8 தான். அப்போ k ஓட வேல்யூ வந்து 8. இப்போ 12 divided by gcd of 12, 8 வந்து பார்த்தீங்கன்னா 4. அப்போ 4 3s are 12. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். அப்போ எந்த ஆப்ஷன் பார்க்கணும்? பி. அவ்வளோதாங்க. அதாவது ஒரு எலமெண்டோட ஆர்டர் கொடுத்துட்டு அதனுடைய பவரோட ஆர்டர் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. நோட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இது வந்து கண்டிப்பா சிஎஸ்ஆர்ல இருந்து கொஸ்டின் வரும். யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி எல்லா எக்ஸாம்லயும் இந்த கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும். அடுத்து ஜென்ரேட்டர் ஆஃப் Z12 ஆயிலர் டியூஷன் ஃபங்க்ஷன் தான். பை ஆஃப் 12 தான் ஜென்ரேட்டர்ஸ். நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர் ஆஃப் சைக்கிள் குரூப் வந்து பை ஆஃப் n ஆயிலர் டியூஷன் ஃபங்க்ஷனோட வேல்யூ. அது என்ன n இன்டூ ப்ராடக்ட் பிரைம்ஸ் ஸ்ப்ளிட் பண்றீங்க. அதாவது நீங்க இப்போ 12 இருக்குன்னு வச்சுக்கீங்களா, 4 3s are 12 ஸ்ப்ளிட். இது வந்து 2 ஸ்கொயர் இன்டூ 3 எழுதுவீங்க. பை ஆஃப் 2 போடும்போது 12 டைம்ஸ் 1 minus 1/2 1 minus 1/3. ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா 4 2 உங்களுக்கு இந்த டேர்ம் கட் ஆயிடும். ஸோ 2 டைம்ஸ் வந்து நிற்கும். 2 2s are 4. ஆன்சர் வந்து 4. எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் பி கரெக்ட். நீங்க ஜென்ரேட்டர் லைவா பார்க்கலாம். ஆக்சுவலா குரூப்போட Z12 எவ்வளவு எலமெண்ட்ஸ் இருக்குன்றத அப்படியே பாருங்க. 0 1 2 3 4 அப்புறம் 5 6 7 8 9 10 11. ஸோ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 12 எலமெண்ட்ஸ் வரும். 0ல இருந்து உங்களுக்கு வந்து 11 வரைக்கும் வரும். மாடுலோ 12 பாத்தீங்க அப்படின்னா 0 வந்துடும். ஓகே. ஸோ இந்த கலெக்ஷன் ஜென்ரேட்டர்ஸ் வந்து 1 5 7 11. அதாவது ஜிசிடி 1 வர்றதுலாம் 12 கூட ஜிசிடி 1 வர்றதுலாம் பாருங்களேன். ஜிசிடி ஆஃப் 12, k வந்து 1 வர்றதெல்லாம் ஜென்ரேட்டர்ஸ். இது எல்லாமே ஜென்ரேட்டர்ஸ். கேஸ் எல்லாமே ஜென்ரேட்டர்ஸ். அப்போ எதெல்லாம் வரும்? 1 ஜென்ரேட்டர் 1 வரும். ஸோ ஜிசிடி 5க்கு 1 வரும், 7க்கு 1 வரும், 11க்கு 1 வரும். இப்போ டோட்டலாக 4 ஜென்ரேட்டர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்க ஜென்ரேட்டர்ஸ் கவுண்ட் கேட்டாங்கன்னா ஜிசிடி போட்டுக்குங்க. இந்த செட்டுக்குள்ள இருக்கிற எலமெண்ட்ஸுக்கும் ஜிசிடிக்கும் 1 வரா மாதிரி. அப்படி இல்லைன்னா ஆயிலர் டியூஷன் ஃபங்க்ஷன் கவுண்ட் கேட்டாங்கன்னா டைரக்டா ஆயிலர் டியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிருங்க. அடுத்து இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் பேசிக் போட்டிருக்கேன். அது எல்லாமே போய் பார்த்துருங்க. சப்குரூப் ஆஃப் சைக்கிள் குரூப் பார்க்க போறோம். நம்பர் ஆஃப் சப்குரூப் ஆஃப் Z12 எவ்வளவு இருக்கும்? அதுவுமே உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் டிவைசஸ் தான். ஸோ இப்போ 18 எப்படிலாம் 9 3s 9 2s are 18. இப்போ 3 ஸ்கொயர் இன்டூ 2 எவ்வளோ டிவைசஸ் வரும்னு பார்க்க போறோம்.
அப்போ 2 + 1 × 1 + 1 நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஆஃப் 18 பார்க்க போறீங்க. அப்போ 3 × 2னா ஆன்சர் என்ன கிடைக்குது? 6 வரப்போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகே, டிவைசஸ் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். அதாவது நம்பர் ஆஃப் டிவைசஸ் எண்ணுக்கு வந்து சப்போஸ் P1 பவர் ஆல்ஃபா 1, P2 பவர் ஆல்ஃபா 2, ஸோ ஒன் Pk பவர் ஆல்ஃபா கேன்னு வச்சுப்போம். ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸாக இருக்கு. டிவைசஸ் கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் டிவைசஸ் வேணும் அப்படின்னா ஸோ ஃபார்முலா வந்து ஆல்ஃபா 1 + 1 × ஆல்ஃபா 2 + 1 அண்ட் ஸோ ஒன் ஆல்ஃபா கே + 1 அவ்வளோதாங்க. இதுதான் நம்பர் ஆஃப் டிவைசஸ். அப்போ ஒரு சப் குரூப்போட ஆர்டர் வந்து குரூப்போட ஆர்டர் டிவைட் பண்ணும். ஸோ குரூப்போட ஆர்டர் டிவைட் பண்ணா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் அந்த தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ 1 2 3 6 8 9 18 அவ்வளோதான். இதுதான் டோட்டல் டிவைசஸ். அப்போ எவ்வளோ டிவைசஸோ அவ்வளோ சப் குரூப்ஸ் ஆஃப் ஆர்டர் இருக்குன்னு அர்த்தம். அப்போ டோட்டலாக 6 சப் குரூப்ஸ் வந்து இதில் இருக்கு. நம்பர் ஆஃப் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் Z18 பார்த்தீங்கன்னா 6 இருக்கும். இப்போ நீங்க சொல்லுங்க, நம்பர் ஆஃப் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 2026க்கு எவ்வளோ வரும்? Z2026க்கு நம்பர் ஆஃப் சப் குரூப்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து சென்டர் ஆஃப் டைஹெட்ரல் குரூப், அதாவது உங்களுக்கு வந்து டி ஆஃப் என் சென்டர் ஆஃப் டி ஆஃப் என் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் வந்து ட்ரிவியல் ஐடென்டிட்டியாக இருக்கும். ஸோ இப்போ எப்போன்னா n ≥ 3 கேஸ்ல இருந்து ஸோ n 3க்கு மேலே நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் அந்த அந்த குரூப்போடைய டைஹெட்ரல் குரூப்போடைய சென்டரில் வந்து ஒரு ஐடென்டிட்டி எலமெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். அப்போது D5 ஐடென்டிட்டி எலமெண்ட் 1 தான் வரப்போகுது. ஏன்னா இங்கே n வந்து > 3. ஸோ 4 எடுத்துக்கலாம் ஐடென்டிட்டி தான், 5 எடுத்துக்கிட்டாலும் ஐடென்டிட்டி தான், 6 எது எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி மட்டும்தான் இருக்கும். இது ரொம்ப ஷார்ட்கட்டு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்ப்போம். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் கோஷன் குரூப். நம்பர் ஆஃப் இங்கே தெரியுதுங்களா? ஸோ ஈவன் கேஸுக்கு வந்து 2 எலமெண்ட் இருக்கும், ஆட் கேஸுக்கு 1 எலமெண்ட் இருக்கும். இப்போ ஈவன் எலமெண்ட் இப்போ வந்து 5 வந்து ஆட் இல்லைங்களா? ஆட் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1 எலமெண்ட். சப்போஸ் D6 எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்டரில் 2 எலமெண்ட் இருக்கும், ரொட்டேஷனு ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அந்த டேர்ம்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதுதான் சென்டர் ஆஃப் Z10. இது மைண்டில் வச்சுக்கோங்க. சென்டர் ஆஃப் Z10 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஈவன் கேஸில் வந்து 2 எலமெண்ட் இருக்கும், ஆட் கேஸில் வந்து 1 எலமெண்ட் இருக்கும், அவ்வளோதான். அடுத்து ஆர்டர் ஆஃப் அன் எலமெண்ட் ஆஃப் அ கோஷன் குரூப். ஸோ இது ரொம்ப முக்கியமானதுங்க. G is a group, H is a subgroup of G and A is an element of G இருந்தா then order of A power H in G வந்து order of A க்கு equal. ஸோ order of A க்கு equal. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். ஆர்டர் ஆஃப் H எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் AH வந்து ஆர்டர் ஆஃப் A க்கு ஈக்குவல் ஆகும். ஓகே, ஸோ அப்போ தேர் எக்ஸிஸ்ட் லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் இன் சச் தட் A power n belongs to H. ஸோ இதுதாங்க, இது நீங்கள் ரொம்ப முக்கியமான விஷயமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கொஷின். ஓகே, வேற என்ன உங்களுக்கு தேவைப்படுதுன்றதை அடுத்தடுத்த வீடியோஸ் நான் கொடுத்துட்டு வரேன். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்து நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டிவைசஸ் தான் நம்பர் ஆஃப் சப் குரூப்ஸ் ஒன்று பார்த்துருக்கோம். சென்டர் ஆஃப் டைஹெட்ரல் குரூப்பில் வந்து ஆட் கேஸில் 1 இருக்கும், ஈவன் கேஸில் 2 இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சைக்கிள் குரூப் ஆஃப் ஆர்டர் n-ல எவ்வளோ ஜென்ரேட்டர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகலாம், பை ஆஃப் n ஜென்ரேட்டர்ஸ் கவுண்ட் இருக்கலாம். ஏன்ற ஒரு எலமெண்ட் கொடுத்துட்டா A power 8 உடைய A power 100 உடைய கவுண்ட்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் முக்கியமானது வந்து இந்த Z2026ல பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ எலமெண்ட்ஸ் வந்து எவ்வளோ சப் குரூப் ஆர்டர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகலாம், எவ்வளோ பாசிபிலிட்டி சப் குரூப்ஸ் கிடைக்கலாம் அப்படின்றத பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராப்ளம் கலெக்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுத்துட்டு வரேன். ஸோ நீங்கள் இமீடியட்டாக பண்ண வேண்டிய விஷயம் வந்து MCQ புக்லெட்டை வாங்கிக்கங்க. TN செட்டு கால்ஃபர் வரும், UGTRB கால்ஃபர் உறுதி ஆயிடுச்சு, கன்ஃபார்ம் வந்துடும். ஸோ இந்த 2 கால்ஃபர்னு இமீடியட்டாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறேன், அதே போல் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே, ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது, வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ புக்கிங் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 9384686847. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.